பையன் அழகா ஒன்ன மாதிரியே இருக்கான். சார், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு டாக்டர் மா சொன்னாங்க. சரி, இந்தாங்க பில். என்னங்க பில் எவ்வளவு ஆச்சு? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ரகு அண்ணன் லெட்டர் வந்திருக்கு. அது ஆரம்பிச்சிருக்க புது கம்பெனியில 100 ரூபா சம்பளம் போட்டு வேலை தர்றேன். அண்ணன்கிட்ட கேட்டுட்டு உடனே புறப்பட்டுவான்னு எழுதியிருக்கு. போகட்டுமா? போயிட்டு வா. ரகுவை கேட்டேன்னு சொல்லு. என்னம்மா, நாளைக்கு வரேன்ட்டு பண்ணாரே, 4 நாள் ஆகுது, இன்னும் வர காணுமே. டாக்டர் அம்மா திட்டுறாங்க. வந்துட்டு வருமா? பணம் கட்ட முடியாதவங்களா தர்மாசுத்திரி போகணும். என்னப்பா ஏன் தயங்குற? என்னப்பா விஷயம்? எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. இது ஏப்பா சங்கடப்பட்டு சொல்றேன்? மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா முடியல. அவங்க ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு வரணும். இப்ப உனக்கு எவ்வளவுப்பா பணம் தேவை? 240 ரூபாய். அது போதும் இல்ல? இந்த 700 ரூபாய் இருக்கு. முதல்ல போய் அந்த காரியத்தை கவனி. யார் அது? நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கற ரொம்ப நல்ல பையன். நவரலட்சுமி. என்னங்க வரும்போது குழந்தைக்கு மறக்காம ஒரு பால்டீன் வாங்கிட்டு வாங்க. பால்டீனா? போன வாரம் தான் ஒரு பால்டீன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சா? எல்லாத்தையும் நீயே சாப்பிட போது இருக்க? பச்சை குழந்தை அவ்வளவு போல சாப்பிடும். சும்மா இருங்க, உங்க கண்ணே படும் போல இருக்கு. குழந்தைக்கு இதுதான் ஆகாரம். சரி சரி. போஸ். என்னங்க ரகு கல்யாணமா? அது நாளை மறுநாள். பேருக்காவது உங்க நிலையில சொல்லிருக்கலாம்ல. இவங்க எல்லாம் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட கஷ்டப்பட்ட முன்னுக்கு வந்துட்டாங்க. அழகப்ப சொல்ற மாதிரி அதெல்லாம் நினைச்சுதான் சந்தோஷப்படணும். என்னப்பா சந்தானா இவ்வளவு லேட்டு? முதலாளி வீட்டுக்கு போயிட்டு வரியா? ஏன்? உனக்கு கடன் வாங்கத்தானே தெரியும். நாங்களா இப்பதானே அங்க இருந்து வர்றோம். என்னாச்சு? முதலாளிக்கு கை கால் விழுந்து போச்சு, வாய் இழுத்துருச்சு, பேச்சே வரல. எந்தவித கடனும் வாங்காத நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏகப்பட்ட கடனை வாங்கின நீ சார் ஆர்வத்துல போய் அவர் மேல விழுந்தான்னா பொசுக்குன்னு போயிருமாப்பா. உங்களுக்கு இந்த நிலைமை என்ன? என்னால நம்பவே முடியல. கொலைப்படுறீங்க முதலாளி. சீக்கிரமே குடும்பம் ஆயிடும். அப்படி குடும்பம் ஆகலைன்னா அந்த தெய்வமே இல்லை முதலாளி. என் குழந்தை எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா?
நல்லா இருக்கும் முதலாளி. உங்க புண்ணியத்துல நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நான் வரேன் முதலாளி. என்னையா அது? சந்தானத்துக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கு. அவன் நம்ம கம்பெனியில வேலை செய்யறானா இல்ல பார்ட்னரா? கணக்கே இருக்கிறாங்க இவ்வளவு. இது இல்லாம உங்க அப்பா கிட்ட ஏகப்பட்டது வாங்கியிருக்காங்க. அடிக்கடி முதல கண்ணீர் விடுவாங்க. உங்க அப்பா இந்த பிரஸ் ஆரம்பிக்கும் போது கூட ஆரம்பிச்ச பிரஸ் எல்லாம் ஆப்செட், லித்தோ, ரோட்டரின்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம பிக் நோட்டீஸ்லயே தான் இருக்கிறோம். ஆனா உங்க காலத்துல பெருசு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சரி, போய் சந்தானத்தை வர சொல்லுங்க. சரிங்க. நான் இங்க வந்துட்டு போனேன்னு அவன்கிட்ட சொல்லிடாதீங்க. அவன் ஒரு மாதிரி துண்டை கழுத்துல போட்டு முறுக்கி சங்க நொறுக்கிடுவான். நான் வரேங்க. சார் கூப்பிட்டீங்களாமே? என்னப்பா இது? கணக்கு வழக்கு எல்லாம் பணம் வாங்கியிருக்க. உன் பேர்ல 10,000 ரூபாய் பத்து இருக்க. உங்க அப்பா கிட்ட கெட்ட வாங்கியிருக்கேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா மாதிரி இந்த கம்பெனியை நான் தர்ம ஸ்தாபனமா நடத்த விரும்பல. இன்னையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். 10,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு நீ வேலைக்கு வா. அப்படி இல்ல உன் சர்வீஸ் பணத்தை இந்த கடனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உன்னை நிரந்தரமா வேலையை விட்டு நிறுத்திடுவேன். சார் இது ரொம்ப நியாயம். 20 வருஷமா இந்த கம்பெனில உழைச்சிட்டு இருக்கேன். உன் டிஸ்மிஸ் பண்ணலப்பா. பணத்தை கட்டி திரும்ப வேலைக்கு வா. நீ போலாம். சார் எனக்கு நிறைய வேலை இருக்கு. பணத்தை கட்டாதான் வேலையை சொல்லிட்டாங்க. இப்ப நான் எங்க போறேன்? கவலைப்படாத, தைரியமா இரு. அப்பா எப்படி பாருங்க? மருந்து சாப்பிட்டீங்களா? ஏப்பா சண்டா வேலை நீக்கிட்டாம அவங்க அப்பா செத்துல இருந்து நம்ம கிட்ட உண்மையா உழைச்சிக்கிட்டு இருக்கான். அவர் சேர்த்துக்கப்பா. என்னப்பா இது? கொஞ்சம் கூட பிரின்சிபல் இல்லாம கம்பெனி நடத்த என்னால முடியாது. சந்தான பணத்தை கட்டிட்டு வேலைக்கு சேர்க்கணும். இல்லன்னா நான் சேர்த்துக்க முடியாது. நீங்க சொல்றதுக்காக மறுபடியும் அவனை நான் வேலைக்கு சேர்த்துட்டா நான் போட்ட உத்தரவுக்கு என்ன மதிப்பு? அப்புறம் ஆபீஸ்ல எனக்கு என்ன மரியாதை? அல்பா நான் சொல்றேன் கேளு. முடியாது. இப்படி அடிக்கடி நீங்க என் நிர்வாகத்துல தலையிடுறதா இருந்தா நான் வேற வேலை கிடைக்கிறேன். நீங்க சந்தானத்தையே மேனேஜர் ஆக்கி ஆபீஸ் நடத்தீங்க. ஐயா, எனக்காக நீங்களும் உங்க ஒரே புள்ளி சண்டை போடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இத்தனை நாளும் உங்க நிலையில இருந்தேன். இனிமே அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. நான் உங்க கம்பெனியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் அடிக்கடி வந்து உங்களை பார்ப்பேன். நீங்க உடம்பை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நான் வரேன் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல முதலாளிக்கு ஈவு இறக்கமே இல்லாத இப்படி ஒரு மகனா? அப்பாவை போல புள்ள, அண்ணனை போல தம்பி இருக்கணும் சட்டமா என்ன? ஏங்க, நம்ம ரகு ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனி ரொம்ப பிரமாதமா நடக்குதாமே? ஆமா, கேள்விப்பட்டேன். அவன் காலு போய் விட சொல்றியா? அண்ணன் தம்பிங்களுக்குள்ள கொடுக்கறதுக்கும் வாங்கிக்கிறதுக்கும் பேரு காலில் விழறதா? தானாடாட்டாலும் தான் சதையாடும் சொல்லுவாங்க. சும்மா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு எழுதி பாருங்க. அவர் என்னதான் செய்யறாருன்னு பாப்போம். என்ன பாலா? ஒண்ணுமில்ல, போஸ்ட்மேன் கிருஷ்ணன் யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க. இல்லன்னு சொல்லிட்டேன். நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். என்னம்மா அவருக்கு வேலை போயிடுச்சாமே? தங்கச்சி கல்யாணத்துக்குன்னு புடவை வாங்கி 1 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. பாதிக்கு மேல பாக்கி நிக்குது. வந்த உடனே கடைக்கு வர சொல்லுங்க. இந்தாங்க, இதுல 1000 ரூபாய் இருக்கு, வச்சுங்க. நான் வண்டி எடுத்து வந்து இதெல்லாம் எடுத்து போயிடுறேன். ஆமா பாலு, தெருமுனையில இருக்கிற மார்வாடி கிட்ட சொல்லியிருக்கேன்.
இந்த சாமான்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு வா. நான் கெட்டனா தரேன். அன்னைக்கு தம்பிக்கு லெட்டர் எழுதுன்னு சொன்னேன், பதிலே காணும். இன்னைக்கு தங்கச்சி வீட்டுக்கு போவாங்க. தப்புதாங்க, வேற வழி தெரியல. வெயில் தாங்க முடியாதப்ப பாம்பு நிழல்ல தவளை ஒதுக்குமா? பிடிஞ்சு எழுந்திருச்சா கடங்காரங்க பேசுற பேச்சு காதுல கேட்க முடியல. உங்க தங்கச்சி வீட்டுக்காரரு வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குற தொழில் தானே செய்யறாரு. சும்மா வேண்டாம், வட்டிக்கு கேட்டு பாருங்க. அப்படியே கொடுக்கலனாலும் புதுசா நம்ம எதை இழக்க போறோம்? சீர் கொண்டு போய் கொடுத்தாதான் சகோதரியும் சொல்லுவாங்க. நான் என்னத்தை கொண்டு போய் கொடுக்கறது? சரி, உன் திருப்திக்காக நான் போறேன். யாரு யாரு திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி? யாரு நீ? கமலோட அண்ணன். அப்படியா? தெரியாது, மன்னிக்கணும். வாங்க வாங்க. சரி. அண்ணே, இப்படி கொஞ்சம் வாங்க. என்னடா இது பிச்சைக்கார மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது? சரி சரி, என்ன விஷயம்? இல்லைம்மா, இந்த பக்கமா வந்த அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு போலான்னு. நல்லா வந்த. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு வருஷமாவது தீபாவளி பொங்கலுக்கு ஒரு புடவை அது இதுன்னு கொண்டு வந்திருக்கியா? ஏற்கனவே தரித்திரம் பிடிச்ச வீட்டுல இருந்து வந்தவன்னு எல்லாரும் மறைமுகமா பேசிக்கிறாங்க. அது நிச்சயம் நிரூபிக்கிற மாதிரி நீ வேற இந்த கோலத்துல வந்து நிக்கிற. விதிமா, எவ்வளவோ செய்யணும்னு ஆசைப்படுற, என்னால முடியலையே. வேலை வேலை போயிடுச்சு. அதனால ஏதோ என் புருஷன் என்கிட்ட பிரியமா இருக்கனால சரியா போச்சு. அண்ணே, தப்பா நினைக்காத. உன்னை இந்த கோலத்துல என் மாமியாரும் மத்தவங்களும் பார்த்தா ரொம்ப இளக்காரமா பேசுவாங்க. இப்போ நீ போயிட்டு இன்னொரு தடவை நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வா. ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் வரேன். என்ன கமலா, உங்க அண்ணன் வந்தாராமே? ஆமா, வேலை போயிடுச்சான், கஷ்டப்படுது போல இருக்கு. அட பாவமே, ஏதாவது உதவி கேட்டாரா? ஆமா, ஏதோ உதவி கேட்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சது. நான் பாதியே கட் பண்ணிட்டேன். ஏன் கமலா, எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ செய்யறோம். ஏதாவது கேட்டா கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே. உங்களுக்கு தெரியாது, சும்மா இருங்க. ஒரு தடவை கொடுத்து பழக்கப்படுத்திட்டா அப்புறம் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருவாங்க.